இந்த குழம்பு வந்து இத்தனை நாளாக நான் ஏன் செய்யலை அப்படின்றது எனக்கே தெரியலங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. பிரியாணிக்கு எப்போவுமே தயிர் பச்சடி அப்புறம் கத்திரிக்காய் அதுதான் வந்து சைட் டிஷ்ஷுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் இந்த குழம்பு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணியோட அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது வந்து மைல்டாகவும் பிரியாணி வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும்போது ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. மிக்சிங் ஜாரில் பார்த்திங்கன்னா தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, கசகசா, நான் வந்து முந்திரி பருப்பு இல்லாதனால பாதாம் போட்டிருக்கேன். நீங்கள் முந்திரி ஆட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு நல்லா வதக்கி. ஆனால் வந்து எப்போவுமே கிரேவியாக இருக்கட்டும் பிரியாணியாக இருக்கட்டும் நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் சோம்பு போட மறந்ததுனால இப்போ கொஞ்சமாக சோம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அரைக்கிறதுலேயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ணிட்டு சிக்கன் கூடிய மஞ்சத்தூள் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சிக்கன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் செய்கிறத விட பெரிய பாத்திரத்தில் நம்ம மூடி செய்யும்போது நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விசிலில் வச்சு தான் செய்கிறோம், கொஞ்சம் சீக்கிரம் வேலை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள். இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப மெயினான விஷயமே வந்து கேர்டு தான். கேர்டு வந்து ஒரு ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச மசாலா வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த அரைச்ச மசாலா தாங்க இதுக்கு செம்ம டேஸ்ட் கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி நம்ம ஒரு 3 விசில் போல் விட்டால் போதும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துடுது, ஒரு சில சிக்கன் வந்து நம்ம ஒரு 2 விசில் விட்டால் கூட வேக மாட்டேங்குது. நான் வந்து ஒரு 3 விசில் போல் தான் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெஷரில் போனதுக்கப்புறம் வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா அவ்வளோ மனமாக இருந்தது. இந்த குழம்பு செய்யும் போதே அவ்வளோ சூப்பராக இருந்தது. பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, தோசை, பூரி, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் நல்லாயிருக்கும். வந்து நம்ம கிரேவின்னு சொல்ல முடியாது. இந்த பரோட்டாக்கெலாம் ஒரு தண்ணி சால்னா கொடுக்குறாங்க இல்லைங்களா, சிக்கன் சால்னா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தான் இருந்தது. ஆனால் சூப்பராக இருந்தது. எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.